ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அத தான் நான் ஷேர் பண்ண போறேன். நியூ மாம்ஸ்க்கு நெறையவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யாரா இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் பால்வாடியில ரிஜிஸ்டர் பண்ணணும், சுகாதாரத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் செக்கப்ஸும் போகணும். இதெல்லாம் நம்ம பண்ணா மட்டும் தான் நமக்கு அ சைல்ட் பர்த் ஆகும்போது நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு இப்போ எல்லா இடத்துலயும் நம்ம போயி டெஸ்ட் அண்ட் ஃபர்தர் ப்ராசஸ்லாம் ப்ரொசீட் பண்ண வேண்டியதா இருக்கு. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் டெஸ்ட் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் அதுவும் எடுப்பாங்க. எனக்கு நான் ஃபேஸ் பண்ணது என்னன்றத இதுல நான் ஷேர் பண்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக போயிருந்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னையில அ என்னோட டெஸ்ட் ப்ராசஸ்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் அங்க இருந்தனால. இப்போ என்னோட நேட்டிவ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் அகைன் ஜிஹெச்ல போய் என்னோட குளுக்கோஸ் டெஸ்ட் ப்ராசஸ பண்ணேன். ஸோ அங்க என்ன நான் ஃபேஸ் பண்ணேன், இங்க என்ன ஃபேஸ் பண்ணேன் 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத நான் ஷேர் பண்றேன். சென்னையில நான் எடுக்கும்போதும் சரி, இங்கேயும் எடுக்கும்போதும் சரி, 2த்துலயும் சேமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துலயுமே யாருமே இன்ஜெக்ஷன்ஸ நம்ம நீடில் யூஸ் பண்ணி பிளட் எடுப்பாங்க பார்த்தீங்களா? குளுக்கோஸ் டெஸ்ட் அப்போ குளுக்கோஸ குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பிளட் டெஸ்ட் இப்போ சென்னையிலலாம் எப்படி எடுத்தாங்கன்னா, குளுக்கோஸ குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் சாரி 1 ஹவர் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிளட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் ஒன்ஸ் பிளட். அது மாரி 3 டைம்ஸ் பிளட் எடுப்பாங்க. அதுதான் அங்க ப்ரொசீஜர். இங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குளுக்கோஸ் ஃபுல் பாக்கெட்ட குடிக்க சொல்லிட்டு, தண்ணீல கலந்து குடிக்க சொல்றாங்க. குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அத குடிச்சு 2 ஹார்ஸ் கழிச்சு ஒன்ஸ் 1 டைம் பிளட் எடுக்குறாங்க. பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் கம்மியா எடுக்கிறது இங்க நேட்டிவ்ல தான். ஆனா, விஷயம் என்னன்னா 2 இடத்துல ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நர்வ் சரியா தெரியாது. எங்க பார்த்தீங்கன்னா, என்னோட நர்வ் சரியா தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அ ஒழுங்கா அந்த இடத்துல ஒரே இடத்துலயே நர்வ் ஸ்பாட் பண்ணி எடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பிளட் லெவல் கம்மியா இருந்தது. இப்போ நான் இன்கிரீஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க ஸ்பாட் பண்ணி எடுக்கிறது தானே அவங்களோட ஒர்க் ஆனா அத அவங்க பண்ணல. நல்லா இங்க குத்தி, இங்க குத்தி, இங்க குத்தி, இங்க குத்தி நர்வ்ஸே கிடைக்காம ஆக்சுவலி பிரைவேட்ல நான் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். பிளட் டெஸ்ட். அப்போ அவங்க அழகா நர்வ் கிடைக்கலன்றது தெரிஞ்சு, ஈஸியா கிடைக்கிற இடமா ஸ்பாட்டிவ் பண்ணி எடுத்துட்டாங்க. பிளட் எடுத்துட்டாங்க. ஆனா ஜிஹெச்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நர்வ்ஸே கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் பிஃபோராவேவும். ஆனாலும் அவங்க ஒவ்வொரு இடமா குத்தி குத்தி எனக்கு எனக்கு செம்ம பெயின் ஆயிடுச்சு. உள்ள ஊசிய விட்டு அப்படியே கொட கொடன்னு கொடஞ்சாங்க. சத்தியமா என்னால அந்த பெயின்லேருந்து வெளியவே வர முடியல. நான் அப்படியே கத்திட்டேன் லைட்டாவே. அதுக்கப்புறம் பிளட் எடுத்துட்டாங்க ஒரு வழியா. இந்த பக்கம் குத்துன இடம் இருக்கும் பார்த்தீங்களா ஆல்ரெடி, அங்க பிளட் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அங்க ஒரு ஸ்பா லைக் டிஷ்யூ மாரி வச்சு அத கிளீன் பண்ணி விட்டுட்டு, அகைன் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து பிளட் எடுத்தாங்க. பிளட் எடுத்தா போதும்டா சாமின்ற மாரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி நெறையா அங்க பண்றாங்க. அதனால ஒரு பொண்ணெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு குளுக்கோஸ கொஞ்சமா போட்டு குடிக்கிற மாரி குடிச்சிட்டு, 1/2 அன் ஹவர்லயே 2 ஹார்ஸ் ஆயிடுச்சு நான் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு பிளட் எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு நேர்மையான ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்ததெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தேவை ரிப்போர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளோட ரிப்போர்ட் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க கரெக்ட்டா இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த மாரி யாரும் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, செகண்ட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மாரி இருப்பாங்க. லைக் ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாரி குடுத்துருவாங்க. அதுல நம்ம யூரின டிப் பண்ணி நம்ம கொண்டு போய் காட்டணும். குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்கு? அந்த மாரி செக் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத நான் எடுத்துட்டு போய் காட்டுறேன். அவங்க நான் ரெஸ்ட் ரூம் போகல ரொம்ப நேரமா குளுக்கோஸ் குடிச்சுட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு அவங்க வர சொன்னாங்களே போனா, அவங்க எனக்கு டீ பிரேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்க. நான் இப்போ ஸ்ட்ரிப்ப வச்சு நின்னுட்டே இருக்கேன். அது உடனே டிப்
யூரின்ல டிப் பண்ணிட்டு நம்ம காட்டுற விஷயம். அது அவங்க வந்து போயிட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் காலையில 8:45க்கு வந்தேங்க. 8:45 வந்து எனக்கு வந்து 11:45 ஆயிடுச்சு. எனக்கு பசியே எடுத்துருச்சு. நான் இத்தனைக்கும் சாப்பிட்டு தான் போனேன். அங்க வந்து சாப்பிட்டு தான் எடுக்குறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. சில இடத்துல வந்து சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்க வச்சு எடுப்பாங்க. எனக்கு பசியே எடுத்து ஒரு மாரி கேராவே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படா எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க டீ பிரேக் முடிச்சுட்டு வந்ததும், அப்புறம் அவங்க வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப்ஸ நான் போய் எடுத்துட்டு டிப் பண்ணி கொண்டு வந்துட்டு நான் ரெடியா நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் காட்டிட்டு நான் ஓடி வந்தேன். இதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இப்ப நான் போயிட்டு எனக்கு வந்து கிளாஸ்ல வந்து நான் குளுக்கோஸ் ஆத்தி மிக்ஸ் பண்ணா மட்டும் தான் என்னால குடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்றேன், நான் கிளாஸ் வந்து வாஷ் பண்ணணும். டேப்ல தண்ணி வரலன்னு போய் நிக்கிறேன். அவங்க வந்து "1 நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கர்ப்பமா இருக்கிறவங்க லைக் எப்படி சொல்றது? இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க அ அங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம யாரா இருந்தாலுமே நம்ம வந்து, "ஐயோ! இவங்க வந்து வராங்களே, ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம டக்குனு ஹெல்ப் பண்ணுவோம்." அப்படிதான் யோசிப்பாங்க. அந்த மாரி தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபோன் கால் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து "என்ன விஷயம்? தண்ணி தானே, இந்தா இருக்கு, போய் எடுத்துக்கலாமே" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாரி இருந்தது. ஓகே நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கோம். ஓகே ஸ்ட்ரென்த் இல்லாதவங்கன்னா, அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க? அது ஒரு அது ஒரு எனக்கு ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருந்தது. ஸோ, அங்க இருக்கிற டாக்டர்ஸ நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்க நல்லா கைண்டா தான் பிஹேவ் பண்றாங்க. பட் இந்த சிஸ்டர்ஸ், அப்புறம் நர்ஸ் அவங்க பண்றது தான் வந்து கொஞ்சம் ரூடாவும் இருக்கு. கொஞ்சம் வந்து ம் அ அவங்களுக்கு நெறைய பேர் பார்க்குறாங்களா, ஸோ அவங்க வந்து "நீ தானே வா, போ" அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது? ட்ரீட் பண்றாங்க. நம்ம லேபரேட்டரி ரூமுக்கே போகணும்னா, நமக்கு முன்னாடி ஒரு கியூ இருக்கு. அதுல வந்து எல்லா டெலிவரி எப்படி சொல்றது? எல்லா பிரெக்னன்ட் வுமன்ஸும் அங்க நிக்கிறாங்க. அந்த பிரெக்னன்ட் வுமன்ஸ் எல்லாமே அவ்வளோ நேரம் நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அதுக்கப்புறம் அனுப்புறாங்க. அது ஏன் அவங்க கியூ மாரி ஃபார்ம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ நேரம் நிப்பாங்க? இப்போ நார்மலா பிரெக்னன்ட் வுமன்ஸ்க்கு வந்து தல சுத்தும், ஒரு மாரி பண்ணும். அப்போ என்ன செய்வாங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்ல. எ இந்த மாரி வந்து உங்க ஏரியால இருக்கா? இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மாரி இல்லாம கொஞ்சம் கைண்டா ட்ரீட் பண்ணாங்கன்னா, கைண்டா கொண்டு போனாங்கன்னா, எல்லாரும் வந்து பிரைவேட்ட விட கவர்மெண்ட்ல வந்து எல்லாரும் வரதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்க ஏரியால இந்த மாரி தான் ட்ரீட் பண்றாங்களா? இல்ல அத விட பெட்டரா ட்ரீட் பண்றவங்களும் இருப்பாங்க கண்டிப்பா. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா நான் சென்னையிலயும் இந்த மாரி சிஸ்டர்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். அவங்கலாம் சென்னையிலலாம் எப்படி சொல்றது? சென்னையிலலாம் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக போயிருந்தேன். ஐ மீன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். போயிருந்தேன். அவங்க என்ன சொல்ட்டாங்க, லிட்டரலி நான் அப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் நெனைக்கிறேன். அப்போ வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி என் டாக்டர்ஸ் வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்ட்டாங்க, உங்களுக்கு என்ன ஐவிஐ சாரி ஐவிஎஃப், ஐயுஐயா பண்ணியிருக்காங்க. இல்லையே! அப்புறம் என்ன நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 30, 40 ஸ்டெப்ஸ் இருக்கும். என்ன மேல ஏறி போய் பாருங்கன்னு சொல்ட்டாங்க. அங்க தான் நர்ஸ் இருக்காங்க. உங்க ஏரியா நர்ஸ். ஸோ நீங்க அங்க தான் போகணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. நான் அங்க போய் கேட்டா, இல்லையே கீழயே நீங்க ட்ரீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்டா நான் மேல ஏறுனேன்? ஏன்டா நான் கீழ இப்ப இறங்குறேன்ற மாரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த பிரெக்னன்ட் வுமனுக்கான அந்த ஒரு கேர் அங்க வந்து இல்ல. அதுதான் விஷயம். யாராவது நியூ மாம்ஸ் வந்து நீங்க வந்து ஜிஹெச்க்கு அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க அங்க போய் தான் ஆகணும். ஏன்னா மொதல்லாம் அங்க ப்ரொசீஜர்ஸ் அப்படி கிடையாது. அ ஏன்னா இப்போ வந்து ப்ரொசீஜர் என்னன்னா, நம்ம சுகாதாரத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும். பால்வாடியில ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்ப நம்ம வந்து இருக்கிறது சென்னையில இருக்கோம். நேட்டிவ்ல நேட்டிவ்ல தான் டெலிவரி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க நேட்டிவ்லயும் போயி அத வந்து மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் இங்கேருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸ் வேற உங்களுக்கு இருக்கு. அதுக்கும் அலைய விடுவாங்க. அது வேற இருக்கு. ஸோ வந்து இந்த மாரி சினாரியோஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா, தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. அலையாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஹஸ்பண்டோ, உங்க ஃபாதரோ யாரா இருந்தாங்கன்னா, அவங்கள ஃபர்ஸ்ட்டு அனுப்பி விடுங்க. இந்த மாரி போய் கேட்டுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா போங்க. ஏன்னா நாங்க நெறைய டைம் வந்து போய் போய் நின்னு,
அவங்க யாருமே வந்து ஃபோன் பண்ணா, நான் வந்து இங்க இல்ல. நான் வேக்சின்ஸ் போட வெளிய போயிட்டேன். அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லுவாங்க. நீங்க போய் அலையறது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்ல பிரெக்னன்ட் வுமன்ஸ் வந்து ரொம்ப சேஃபாவே இருங்க. இப்படிதான் நம்மளோட சட்டதிட்டங்கள் இருக்குது. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்மளும் இப்போ போய் ஆகணும். ஏன்னா நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும். இந்த ப்ராசஸ்லாம் கடந்து வந்தா தான் நமக்கு சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. மோஸ்ட்லி என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனோனே என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, என்னென்னலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ் எவ்ளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இது ரிலேட்டடா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நான் இவ்ளோ தூரம் ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ இன்னும் எனக்கு ஃபைனல் ஒரே ஒரு செக்கப் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ பிரெக்னன்ட் வுமன்ஸா நீங்கலாம் இருந்தீங்கன்னா, உங்க ஃபேமிலீஸ் கொஞ்சம் உங்கள டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா இந்த டைம்ல வந்து அவங்க மென்டல் இஷ்யூஸ் வந்து நெறையா இருக்கும். எப்படி சொல்றது? மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அவங்க எந்த நேரத்துல என்ன யோசிப்பாங்கன்றதே நமக்கு தெரியாது. ஸோ நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது வீடியோஸ் வேணும்னா, நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே. பாய்.